எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. சற்று முன் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்க ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களாகட்டும், தளபதி விஜய் ரசிகர்கள் அல்லாதவர்களாகட்டும், வேறு கட்சி தொண்டர்களாகட்டும் எல்லாருமே இப்போ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அதிர்ச்சியமான விஷயத்தை த்ரிஷா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொண்டு, அடுத்தது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் த்ரிஷாவால் வெளியே சொல்லப்பட்டுருச்சு, அப்படி விஷயம் தெரிஞ்ச உடனே தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அதிர்ச்சியமான விஷயம் தற்போது வெளியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதிர்ச்சியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளப் போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஒரு வார காலங்களாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தளபதி விஜயோடைய மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ் பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதற்கான காரணம் அப்படிங்கிறது நம் அனைவரும் அறிந்த விஷயம் ஒன்றே. தளபதி விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தருமே மகனாகவும் மகளாகவும் அவர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய வீட்டில் ஒரு டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற குடும்பத்திலையும் ஒரு டைவர்ஸ் நடந்த மாதிரி ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது. இந்த ஒரு டைவர்ஸ் குறித்து பார்த்தீங்கன்னா பல பேர் பலவித கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் அவர்களோட 20 வருஷமாக மனைவியாக இருந்துட்டு கடைசியாக எலெக்ஷன் கிட்ட வரும்போது அவருடைய எதிரியோடையே கை கோர்க்கிறது அப்படிங்கிறது வேறு ஒரு துரோகம் எதுவுமே இருக்காது. அதனால் தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் சங்கீதா அவர்களோட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களோட சேர்ந்து அந்த திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. அது பண்ணது மிக பெரும் தவறு தானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தவறை பண்ணவங்க வேறு என்ன சங்கீதாவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் சங்கீதா அவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி நேர்களே, இந்த டைவர்ஸ் குறித்து பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது தளபதி விஜய் அவர்கள் வெளியே சொன்னால் மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும்போது நேயர்களே, சற்று முன் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டைவர்ஸ் குறித்து ஒரு முக்கியமான நபர் ஏற்கனவே ஒரு கருத்து சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான மனிதர். இந்த விஷயத்தெல்லாம் தளபதி விஜயோடைய நண்பர் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது. தளபதி விஜயை பற்றி எனக்கும் தெரியும், அது சங்கீதாவுக்கும் தெரியும். ஆனால் சங்கீதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியாக தளபதி விஜய் அவர்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் அந்த எதிராளிகளோட கைகோர்த்து இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜயை பற்றி எனக்கு இன்னொன்று தெரியும், அது அவங்க மனைவிக்கு கூட தெரியாது. அவன் ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஜெயிக்காம விட மாட்டான். ரொம்பவே கோவக்காரன், எடுக்கிறதுல ஜெயிச்சு காட்டுறது தான் அவன் மண்ணே அப்படிங்கிற மாதிரி அவருடைய நெருங்கிய நண்பர் ஒரு குறிப்பிட்ட தகவல் சொல்லியிருக்கிறத ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ரசிகர்கள் மிக பெரும் அளவுக்கு கொண்டாட்டத்தோடு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கும்போது நேயர்களே, த்ரிஷா தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய வாழ்க்கையில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் ஸ்டேஜில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது என்னுடைய கெரியர்லேயே நான் அதிகமாக ட்ராவல் பண்ணது தளபதி விஜய் அவர்களோட தான். தளபதி விஜய் அவர்களோட கூட இருக்கும்போது ரொம்பவே நம்பிக்கையாக, ரொம்பவே சந்தோஷமாக, ரொம்பவே தைரியமாக இருக்கும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சினிமா வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறது தெரியும். சினிமா துறையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுங்களுக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு மோசமான சினிமா துறையில் தளபதி விஜய் மாதிரி ஒரு நபர் கூட ஒரு கோ டிராவலராக, கோ ஆக்டராக கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான், ஒரு பொக்கிஷன் தான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷன் தான் தளபதி விஜய் அவர்கள். அந்த பொக்கிஷத்தை நான் என்றைக்குமே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் இஸ் நாட் எ பிளேஸ், பர்சன் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்கள் த்ரிஷாவுக்கு சொன்னதாக த்ரிஷாவே சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜிலே அதை சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு அது நமக்கு ஏற்ற இடமாயிடாது. அதாவது நமக்கு மேலே அன்பு வச்சிருக்கிறவங்க தான் நமக்கான இடம். நமக்கு யாரை பிடிச்சிருக்குதோ, நம்ம மேலே யார் அன்பு வச்சுருக்காங்களோ அதுதான் நம்முடைய ஹோம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களை குறித்து த்ரிஷா அவர்கள் சொல்லியிருந்த விஷயம்லாம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஓகே நேயர்களே, அப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ த்ரிஷா அவர்கள் சொன்ன விஷயம் எல்லாரும் திரும்ப அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் அவங்க சொன்ன எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான விஷயம் தான். எல்லாரும் எல்லாரை பார்த்தும் சொல்கிற விஷயம் தான். ஆனால் இதுக்கு இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் பேரதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உண்மை சொன்னால் தளபதியுடைய தீவிர விஜய் ரசிகர்களே ஆதரிக்காத அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை த்ரிஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தளபதி விஜய் அவங்களுடைய அம்மா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகன் ரொம்பவே நல்லவன், என்னுடைய மகனை பற்றி குற்றம் சொல்கிறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும், தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இருந்தாலும் என்னுடைய மருமகன் வந்து விஜயை பற்றி நம்ம தப்பாக சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, அப்படி தப்பாக சொன்னால் வந்து அதை விட மோசமான விஷயம் எதுவுமே இருக்காது, என்னுடைய மகளுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி அவருக்கு எதிராக நாங்கள் பேசக்கூடாது, அவர் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையும் என்னுடைய மகளுடைய வாழ்க்கைக்கு நடுவில் வந்து கெடுத்த விஷயம் இந்த த்ரிஷா அவர்கள் மேலே தான். அந்த த்ரிஷா தான் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி எங்களுடைய மகனையும் மகளையும் பிரிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயுடைய மனைவியான சங்கீதா அவர்களுடைய அப்பா அம்மா சொன்னதாக ஒரு குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, த்ரிஷா அவங்க என்ன சொன்னாங்க, எதனால் அவங்க பேசின குறிப்பிட்ட தகவல் மிகப்பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத வாங்க தெரிந்து கொள்ளலாம். நேயர்களே, த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு உயிராக தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். த்ரிஷா அவங்க தளபதி விஜய் அவர்களை இன்னொரு நடிகராக ஆரம்பத்திலேருந்தே பார்த்தது கிடையாதான். த்ரிஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் வரலைன்னா இன்றைக்கி பல காணாமல் போன நடிகர்கள் மாதிரி வாழ்க்கையை தொலைத்த நடிகைகள் மாதிரி வாழ்க்கையை அழித்து கொண்ட நடிகைகள் மாதிரி அவங்களும் ஆகியிருப்பாங்களாம். ஆனால் இந்த ஒரு வாழ்க்கையில் அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் தளபதி விஜய் அவர்கள் தானா. அது மட்டும் கிடையாது, வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்களுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இடையே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்குதான். அதில் சில முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா அவர்களை மேரேஜ் பண்ண உடனே த்ரிஷா அவர்கள் வந்து மிகப்பெரும் அளவுக்கு கோவிச்சுக்கிட்டாங்களாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களை வந்து தளபதி விஜய் அவர்கள், அதாவது வந்து எனக்கு வந்து காதலில் எந்த விருப்பமும் கிடையாது, உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு குறிப்பிட்ட தகவல் வந்து வெளியாகிருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது த்ரிஷா அவர்கள் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சில பேர் வந்து நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து இப்படி என்னை பற்றின ஒரு பொய்யான விஷயத்தை பரவுறதை நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னை பற்றி எத்தனையோ விஷயங்கள் இப்போ தவறாக பரப்பப்படுது, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவும் மாட்டேன், கண்டுக்காமையும் இருக்க மாட்டேன். ஏன்னா குழந்தை அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது இன்னொரு வாழ்க்கை. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் ஒவ்வொரு பெண்ணும் தன் புதிய ஒரு அத்தியாயத்தை வாழ்க்கையில் தொடங்க போகிறா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து எனக்கு இன்னும் அமையாமல் இருக்கும்போதே நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்பிட்ட தகவல் வந்து சோசியல் மீடியாக்களில் பரவிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரும் அளவுக்கு மன கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், ஒரு குறிப்பிட்ட நபரை கட்டுவேன், இல்லைன்னா நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் என்றைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். அந்த முடிவின்படி தான் நான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிறேன். நான் கட்டிக்கலினாலும் அவருக்கு தான் நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு தகவல் வந்து ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. அந்த நபர் யார் நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. த்ரிஷா சேர்ந்தால் நல்லா இருக்குமா, சங்கீதா சேர்ந்தால் நல்லா இருக்குமா, விஜயோட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரிவிங்க. நன்றி.